நிவி நிவி காலையில அத்தை ஃபோன் பண்ண கையும் ஓடல காலும் ஓடல. உடனே உன்னை பார்க்கணும் துடியா துடிச்சேன். ஒரு ஃபாரின் டெலிகேட் மீட்டிங் இருந்துச்சா, அசைய முடியல. எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்ச உடனே பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ண காலையிலே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களாமே. ஆமாங்க, அத்தையும் மாமாவும் காலையிலேயே வந்தாங்க. உன்னை இப்ப பார்க்க வரேன்னு ஃபோன் பண்ணா அவங்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கார்த்தி, ப்ரமோஷன் கிடைக்கல சொல்லிட்டு இருந்தியே, இப்ப எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு பாத்தியா? ஏங்க ப்ரமோஷன் அவனுக்கு மட்டும் தான் வந்திருக்கா? ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகண்டி பத்மா. கார்த்தி, நல்லா கேட்டுக்க. உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் வந்தா அது உனக்கு மட்டும்தான். ஆனா வீட்டுல வந்திருக்க ப்ரமோஷன் உனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தான். நீ அப்பாவா ப்ரமோட் ஆயிருவ, நிவி அம்மாவா ப்ரமோட் ஆயிருவா, நாங்க 2 பேரும் தாத்தா பாட்டியா ப்ரமோட் ஆயிருவோம். ஆமா நிவி, எங்க உன் அம்மாவை காணோம்? ஒரு சின்ன வேலையா வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அத்தை. இப்போ வந்துருவாங்க. மக முழுகாம இருக்கா? அவளை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அம்மாக்காரி ஊர் சுத்த போயிட்டா. சீ, என்ன மனுஷி இவளா? பத்மா, அவங்க காலையிலேயே நிமிக்கு கொடுக்க தானே பார்த்தாங்க. நாம சத்தம் போடுறதுக்கு அப்புறம் தான் நிவியை பாத்துக்கிறேன்னு சொல்லி சம்மதிச்சாங்க. இப்படி எல்லாம் எப்படிதான் இருக்க முடியுது அவங்களால? அவங்களும் புள்ள பெத்தவங்க தானே. மாசமா இருக்கிற பொண்ணுக்கு பக்கத்துல இருக்கணும்னு கூடவா தெரியாது? வீடுனாலும் சரி, கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போலாம். இது ஆஸ்பத்திரி, சுத்தி மூஞ்சி தெரியாத மனுஷங்க எல்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து புள்ளதாச்சி படக்க வச்சுட்டு போயிருக்காங்களே, நாம செய்வோமா அந்த மாதிரி எல்லாம்? பத்மா, உனக்கு தான் பொண்ணே கிடையாது. பொண்ணு இருந்தா மட்டும் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சுட்டு போட்டாலும் என்னால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியாதுங்க. அதுக்கெல்லாம் ஒரு நெஞ்செழுத்தம் வேணும். நமக்கு கிடையாதுப்பா அதெல்லாம். நாம என்ன பொம்பளைங்களுக்காக புரட்சி பண்றதுக்கா பிறந்திருக்கோம்? வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள. எப்போ வந்தீங்க? என்ன நீங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? நாங்க தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். இருக்கிறவங்க தான் வரவங்களை பார்த்து வாங்கன்னு கேட்பாங்க. இங்க தலைகீழால நடக்குது. நீங்க வந்து வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஏங்க, ஒருவேளை அள்ளி ராஜ்யத்துல இப்படிதான் நடக்குமோ? இல்லங்க, கொஞ்சம் அவசரமா வேலை இருந்துச்சு, அதான் நான் போனேன். என்னதான் அவசர வேலையா இருந்தாலும் அதுக்காக இப்படியா ஒரு வயிற்று பிள்ளைக்காரி அம்போன்னு விட்டுட்டு போறது? அவ்வளவு அவசரமா இருந்தா என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் வந்து என் மருமகளுக்கு துணையா இருந்திருப்பேன்ல. ஏன் சொல்லல? இல்லம்மா, நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேனே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு. நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கூட கேட்டேனே நான் உங்களை. ஏமா, அதான் காலையில சொல்லிருக்காங்கல்ல, உனக்கு இங்க இருந்தா என்ன கேடு? எப்படி வீட்டுல போய் தூங்க தான் போற? அதை இங்கே தூங்கி தொலைய வேண்டியதானே? ஆமாப்பா, வர வர இவ பயங்கரமா கொரட்டை விடுறான். இவ விடுற கொரட்டையில ஏன் தூக்கம் கெட்டு போச்சு. கடைசியில நான் தூங்குறதுதான் குறைய போச்சுல உங்க 2 பேருக்கும். நீ தூங்குறதுல ஒண்ணும் குறையில்ல, கொரட்டை வர்றதுல தான் குறை. ஆமா பத்மா, பேரனோ பேத்திய வந்ததுக்கு அப்புறம் எப்படி தூங்குவ? அப்புறம் எங்க தூங்குவேன்? புள்ளைய கையில வச்சுட்டு கொஞ்சறதுக்கே நேரம் பத்தாது. என் பேரனுக்கு நான் முதல்ல பழைய கொடுக்க போற விளையாட்டு சறுக்கு மர விளையாட்டு தான். ஏய் பத்மா, என்ன பேச்சு பேசுற? பச்சை பிள்ளைய கொண்டு போய் சறுக்கு மரத்துல வச்சா புள்ள முதுகு உராஞ்சிராது? அதெல்லாம் ஒண்ணும் வராயாதுங்க. அதுக்குன்னு நான் ஒரு ஸ்பெஷல் சறுக்கு மரம் வச்சிருக்கேன். அது என்ன ஸ்பெஷல் சறுக்கு மரம்? உங்க தலைதான். நல்லா சொன்னீங்கப்பா. ஏன்பா, அந்த மொட்டத்தல்ல எத்தனை கொட்டவங்களும் அடங்க மாட்டீங்களா? இவன் ஒருத்தன். மேடம், எனக்கு என்னவோ சூர்யா இருக்கிற இடம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும்னு தோணுது. எப்படி சொல்ற? அன்னைக்கு அவர் பேசினதை வச்சுதான் சொல்றேன். சூர்யா இருக்கிற இடத்த பியூலாவால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அது எப்படி மேடம் அவ்வளவு நிச்சயமா சொன்னாரு? ஐயோ வனதி, உனக்கு அவரை பத்தி தெரியாது. இந்த மாதிரி சவுடால் வடிக்கிறதா அவரோட கேரக்டர். அவர் அப்படி ஏதாவது பேசலன்னு தான் ஆச்சரியப்படணுமே தவிர அவர் அப்படி பேசினாருங்கிறதுக்காக நம்ம ஆச்சரியப்பட முடியாது. அதனால அவர் சொன்னதுக்கெல்லாம் நாமளா ஏதாவது ஒரு அர்த்தம் பண்ணிக்க கூடாது வானதி. ஆனா மேம், ஒரு டவுட்னு வந்ததுக்கு அப்புறம் அது சரி பார்க்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப நான் ஒன்று பண்றேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அவரை நான் எப்படியாவது வர சொல்றேன். அவர் வரும்போது அவருக்கு ஒரு கொக்கி வீசி பார்ப்போம்.
அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருங்கிறத பொறுத்து மத்ததை தீர்மானிப்போம். அவர் எப்படி மேடம் ட்ராப் பண்ணுவீங்க? அது ரொம்ப ஈஸி வானதி. அவருக்கு எப்பவுமே பண தேவை இருந்துகிட்டே இருக்கும். என்னை பார்க்கறதுக்கு அவர் எப்போ வந்தாலும் பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்போ நிச்சயம் கேட்பாரு. அவர் அப்படி கேட்டாருன்னா என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் சூர்யா பேர்ல பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டேன், சூர்யா கையெழுத்து போட்டாதான் அந்த பணத்தை நாம எடுக்க முடியும்னு சொல்லி பார்ப்பேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி சூர்யா இருக்கிற இடம் அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருந்தா அவர் கண்டிப்பா அங்கதான் போவாரு. ஒருவேளை சூர்யா இருக்கிற இடம் அவருக்கு தெரியலன்னு வை, நம்மளை விட சீரியஸா அவர் தான் சூர்யாவை தேடுவாரு. ரெண்டுல எது நடந்தாலும் நல்லது தானே. சூப்பர் மேம். மேடம், உங்களுக்கு போய் பிளான் சொல்லணும்னு பார்த்தோம். யார் சொன்னா என்னம்மா, சூர்யா கிடைச்சா சரி. பியூலா, என் போனை எடு. இப்ப யாரா எனக்கு போனு? சாரு. ஹாய் சாரு, ஸ்வீட் ஹார்ட், வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். வழக்கமா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ எடுக்க மாட்டே. இப்ப நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்க, என்ன விஷயம்? இது பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களை நேர்ல பார்த்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வரீங்களா? டெஃபினட்டா வரேன். ஏன்னா நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். அம்மா, எங்க வரட்டும்? ஹாஸ்டலுக்கா இல்ல வேற? ஐயோ வேண்டாம். ஏன்னா நான் இப்போ ஹாஸ்டல்ல இல்ல, வெளியில இருக்கேன். கற்பக அவென்யூல வெயிட் பண்றேன். அங்க வந்து பாக்குறீங்களா? ஓகே ஓகே ஓகே, இதோ வந்துடுறேன். லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அட, யூ ஆர் தி பாஸ். நீ சொன்னா நான் லேட் பண்ணுவேனா? டான் அங்க 2 மினிட்ஸ்ல இருக்கேன். ஓகே பை. சரி சரி. அவர் உடனே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி மேடம், பியூலா எங்கே இருக்கட்டும். அவர் சொன்ன இடத்துக்கு நீங்க மட்டும் போய் அவரை பார்த்து பேசுங்க. நான் ஒளிஞ்சு நின்று பாக்குறேன். மேம் நானும் வரேன். இல்ல பியூலா, அது சரிப்பட்டு வராது. எல்லாருமே போனா அது அவர் பார்த்துட்டாருன்னா சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். நீங்க இருக்கிறதா நல்லது. நானும் மேமும் மட்டும் போயிட்டு வரோம். கரெக்டுமா, வானதி சொல்றதுதான் சரி. சரி மேடம், போலாம். மேடம், இந்த இடம் தானே சொன்னீங்க? ஆமாமா. சரி மேடம், அவர் வந்த உடனே அவர்கிட்ட ஏதாவது பத்தி பேசிட்டு இருங்க. அது வரைக்கும் நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன். சரி. சரியா? பாத்துக்கோங்க. ஹாய் சாரு. எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? ஏய், என்னன்னு உன்ன மாதிரி வெட்டியா ஊர் சுத்துறவன்னு நினைச்சியா? நான் எவ்வளவு பிஸி தெரியுமா? ஹெக்டிக் ஷெட்யூலுக்கு நடுவுல அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஏதோ நீ கூப்பிடுறேன்னு ஸ்பெஷலா உனக்காக ஓடி வந்திருக்கேன். என்ன விஷயம்? நம்ம நிவி முழுகாம இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏன் பின்ன எப்படி பேசணும்? அவளை நானா முழுக வேண்டாம்னு சொன்னேன்? எப்பவும் வெள்ளிக்கிழமை தலைமுழுகிறவ தானே. ஐயோ, நம்ம நிவி மாசமா இருக்கான்னு சொன்னேன். இதுக்கும் ஏன் வருஷமா இல்லன்னு கேட்காதீங்க ப்ளீஸ். என்ன சாரு, அவ்வளவு முட்டாளா நானு? ஐ அம் வெரி ஸ்மார்ட், யூ நோ. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன? இல்ல, ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கேல்ல, அதை கொண்டாடணும் போல இருக்கு. பாட்டிலையும் கொண்டாட்டத்தையும் தவிர வேற ஞாபகமே வராதா உங்களுக்கு? நல்ல விஷயம் சொல்லிருக்கேம்மா, அது கொண்டாடுறதுல என்ன தப்பு? நல்ல விஷயம் சரிங்க, ஆனா அதை கொண்டாடுற நிலைமையிலயா இருக்கோம் நாம இப்போ? ஏன் அப்படி சொல்ற? நமக்கு என்ன குறைச்சல்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அந்த அரவிந்த் பையன் நம்ம நிவிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அது எப்படி ஞாபகம் எல்லாம் போச்சாரோ? மறக்க முடியுமா? பின்ன ஞாபகம் இருந்தா எப்படிங்க கொண்டாடணும்னு தோணும்? இப்படி கொண்டாட வேண்டிய நேரத்துல ஒரு முள்ளு வந்து குத்திடுச்சு அப்படின்னு தானே நினைக்க தோணும். பாரு, அந்த முள்ளு குத்துனதுனால அந்த முள்ள வெட்டிடலாம்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டாதானே? நீதான் வேண்டாம். எனக்கு நிவேதா மேல ஆக்சுவலா அக்கறை இருக்கு, உனக்குதான் இல்ல. ஆமாமா தெரியுது, அக்கறை இருக்கிற லட்சணம். பாரு, சும்மா என்னையே பிளேம் பண்ணிட்டு இருக்காத. நிவேதா விஷயத்துல உண்மையிலேயே சின்சியரா அந்த அரவிந்த் சாப்டர் வெட்டிடணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதை செய்யணும்னா டப்பு காவாலி. எஸ், அதுக்கு தான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்தறிஞ்சு பேசி உன் ஹாஸ்டல்ல இருக்கிற ஆர்த்தியை கூட்டிட்டு நெல்லூருக்கு ஓடி போயிட்ட. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நான் செய்ய வந்த போது என்ன வேண்டான்னு தடுத்துட்டு இப்போ வந்து நீங்க ஒண்ணும் செய்யல, நீங்க அப்படி இப்படி நிவேதா மேல அக்கறை இல்லனா என்ன அர்த்தம்? மடத்தனமா பேசாதீங்க.
நீங்க பண்றேன்னு சொன்ன காரியம் எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் தெரியுமா உங்களுக்கு? அத மட்டும் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நிவியோட பேரு கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பேப்பர்னு நாரி இருக்கும். ஆளை வச்சு அவனை அடிச்சா அவன் அடி வாங்கிட்டு சும்மா போயிடுவானா டெல்லிக்கு? நாம எதுவுமே செய்யாம சும்மா இருக்கும்போதே இவ்வளவு பாடுபடுத்துறான் நம்மள. இதுக்கு மேலேயே நீங்க இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நம்ம மானத்தை கப்பல் ஏத்தாம விட மாட்டான். என்ன அநியாயண்டி இது? செய்யறேன்னு சொன்னா செய்ய வந்த காரியம் சரியில்லைன்னு சொல்றேன். சும்மா இருந்தா நிவேதா மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றேன். அப்ப நான் என்னதான் பண்ணணும்? சும்மா இருக்கணுங்க. சும்மா இருக்கணும்னா ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற இப்போ? அப்படி சொன்னாலாவது நிதானமா யோசிச்சு ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நினைச்சேன். சரிப்பா, நான் இந்த விஷயத்துல தலையிடல. ஆனா எனக்கு இப்ப காசு வேணும். தருவியா தரமாட்டியா? நான் தான் அரவிந்த் அடிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு காசு? அரவிந்த் அடிக்கிறதுக்கு இல்லம்மா, நான் அடிக்கிறதுக்கு. வாய் தவறி தப்பா சொல்லிட்டேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ? நான் என்னவோ செஞ்சுக்கிறேன். உன்னோட விஷயத்துல மட்டும் தலையிடல. ஓகேவா? இப்ப காசு கொடு. என்கிட்ட ஏதுங்க காசு? உன்கிட்ட இல்லனா அரேஞ்ச் பண்ணி கொடுமா. இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா நான் எங்க இருந்து அரேஞ்ச் பண்ணுவேன்? இத பாரு சாரு, நீ பண்றது ஒண்ணு கூட சரியில்லை. நான் ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த வண்டலூர் ப்ராப்பர்ட்டியை கிளியர் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நீ அதை செய்யாம நான் உன்கிட்ட வந்து திடீர்னு பணம் கேட்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க மனுஷனாங்க நீங்க? அதுல என்ன சந்தேகம்? ச்சே, பொண்ணு முழுகாம இருக்கா, இந்த நேரத்துல எவனோ ஒரு பையன் அவளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். நம்ம பையன் சூர்யாவை வேற காணோம், அவனை வேற தேடணும். இந்த கவலையெல்லாம் வச்சுக்கிட்டு வருத்தப்படாம எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு அலையறீங்களே. இத பாரு, நிவேதா விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னது நீதான். சூர்யா விஷயத்துல அவன் ஓடி போனதுக்கு காரணமும் நீதான். இப்படி எல்லா விஷயத்தையும் நீ செஞ்சுட்டு என்ன குத்தம் சொன்னா என்ன அர்த்தம்? சூர்யாவை நான் தேட மாட்டேனா? அவனை தேடுறதுக்கு டப்பு வேணுமா? டப்பு. நான் என்ன ரோட்ல சும்மா குருட்டு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஓ சூர்யா ஓ சூர்யானா டாடியப்பா டாடியப்பான்னு ஓடி வந்துடுவான் அவன். எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு செலவு இருக்கு, ரிசர்ச், டீம் ஒர்க், கிரவுண்ட் ஒர்க், இதெல்லாம் செய்ய வேண்டாமா? இதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ? இது பாருங்க, இப்ப எனக்கு காசை கொடு. அந்த காசை வச்சு நான் சூர்யாவை கண்டுபிடிச்சிட்டு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேனா இல்லையான்னு பார். இங்க பாருங்க, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இப்போ என்கிட்ட காசு இல்ல. இருக்கிற கொஞ்சம் காசை கூட நம்ம சூர்யா பேர்ல தான் பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிட்டேன். அந்த ரிசிப்ட் கூட அவன் கையில தான் இருக்கு. இப்ப நமக்கு காசு வேணும்னா அவன் சைன் பண்ணாதான் கொடுப்பாங்க. இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல, நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம இந்நேரம் சூர்யாவை தேட ஆரம்பிச்சிருப்பேன்ல. நமக்கு வேலையா முடிச்சிருக்குமே. அது எப்படிங்க? நாங்க தேடும் போது கண்டுபிடிக்க முடியாத சூர்யாவை நீங்க தேடினா மட்டும் பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? அதெல்லாம் நேக்கா தேடணுமா? இயேசுநாதரே சொல்லிருக்காரு, தேடுங்கள் கிடைக்கப்படும். அது கேளுங்கள் தரப்படும். நான் தான் கேக்குறேன், நீ தரமாட்டேன்னு சொல்றியே. அதுதான் எங்க கிடைக்கும் சொல்லிட்டேன்ல. சரி, நான் இப்போ என்னோட தேடுதல் வேட்டையை தொடங்குறேன். சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த பிக்ஸட் டெபாசிட் ரெசிப்டோட வரேன். ஓகே, பாய். மேடம், நீங்க சொன்ன மாதிரி இவருக்கும் சூர்யாக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல? ஆமா, அவர் பேசும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இவரை ஃபாலோ பண்ணா சூர்யா இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். போல வாங்க. வா. சொல்லுங்கடா. அண்ணா, வக்கீல் எல்லாரும் சேர்த்து நான் ஜாமீன் போட்டாரு. ஆனா நீங்க மட்டும் பிரைம் அக்யூஸ்னால உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கலன்னு சொன்னாரு. பரவாயில்ல, அப்பா வெளில போறது தான் முக்கியம். நினைச்ச மாதிரி அப்பா வெளில போயிட்டாரு. இப்போ நீங்களும் வெளில போறது நல்லதுதான். அப்பாவுக்கு துணையா இருக்கும். என்ன ஒண்ணு, நான் தான் தனியா இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் உங்களை வெளியே எடுக்கிறது அவரு பொறுப்புன்னு வக்கீல் சொன்னாருண்ணே. டேய், வக்கீல் சொன்னார் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கடா அந்த வக்கீல்? அவர் ஜெயிலர்கிட்ட பேசிட்டு இருக்காருண்ணே. அண்ணா, உங்களை விட்டு போறது மனசு கஷ்டமா இருக்குண்ணே. ஏன் அவ்வளோ கஷ்டமா இருந்தா உள்ள வந்து உட்காந்துக்க வேண்டியதானே? அண்ணா, எதுக்குடா சும்மா சீன் போடுறீங்க? நீங்க வெளில போறதுக்கு நான் ஏதாவது சொன்னேனா? நீங்க பெரிய மனுஷன்னே, தப்பா நினைக்க மாட்டீங்க. ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கும். நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது எனக்கு வருத்தமா இல்லடா. அந்த ஓடு காலினா உயிரோட இருக்கா பாத்தியா? அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுனே. நான் வச்ச குறி மிஸ் ஆயிடுச்சுடா. ஆனா
இந்த தடவை நீங்க வைக்க போற குறி மிஸ் ஆகவே கூடாது. சரிங்கண்ணா. இந்த பார், ஊருக்கு போனதும் முதல் காரியமா அந்த ஆர்த்தியும் சார்வையும் தீத்துருங்க. அண்ணா எதுக்கும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. டேய், இத பாருங்க, இந்த விஷயத்துல அப்பா எந்த தடையும் சொல்ல மாட்டாரு. அவரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா ஒண்ணு கிளிக் ஆகல. சரியான ஆளுங்க இல்ல. நல்ல வேலை, உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா கேட்டாருன்னா நான் சொன்னேன்னு சொல்லு. தபார், வேலையை கரெக்டா முடிச்சிடணும். என்னை எங்க அப்பாவையும் ஜெயில வச்ச அந்த ஓடுக்காலியும் உயிரோடு இருக்க கூடாது. அவளுக்கு துணையா இருந்தா பாத்தியா அந்த சார்லதா, அவளை உயிரோடு இருக்க கூடாது. சரிண்ணா, முடிச்சிடணும். சரி, போங்க. இருமாப்பிள்ள இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு ஐயோ போதுமாப்ல, இப்ப வேணாம். ஏன் என்ன அதுக்குள்ளேயும் போதுங்கிற? இன்னும் கொஞ்சம் அடி. ஐயோ ஏற்கனவே அடிச்ச தள்ள கிருன்னு இருக்குது, எனக்கு போதும். அட வளர்ற பையங்கிற, இதுக்கே கிருன்னு இருக்குங்கிற. உங்க அப்பனை பாரு, எவ்வளோ அடிச்சாலும் அடி ஸ்டெடியா நிற்கிறாரு. நீ அவரு வேற கெடுத்துருவ போல இருக்கு. வாங்க மாமா, வாங்க மாமா. சரியான இடத்துல தான் வந்திருக்கீங்க. வாங்க ஜோதியில கலந்துக்குங்க. வேண்டாம் மாப்பிள்ள, இப்ப வேண்டாமா? வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம். ஆனா இப்ப வேண்டாம். ஓகே, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா வச்சுக்கோ. சூர்யா சூர்யா, அம்மா உன் பேர்ல ஏதோ எப்படி அதான் பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காமே. பிக்ஸட் டெபாசிட்டா? ஏன் பேர்லையா? அட சும்மா இருங்கப்பா. என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? தெரிஞ்சிருந்தா கேட்க மாட்டேனே, தெரியாதனாலதான் கேக்குறேன். அம்மா சொன்னாலேடா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அப்பாவுக்கு ரொம்ப அவசரமா பணம் தேவைடா. அந்த டெபாசிட்டை சைன் பண்ணி கொடு. நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி மறுபடியும் உன் பேர்லயே அதை போட சொல்லுங்க. எங்க அத்தை அது பயங்கரமான கேடி. எனக்கு எங்க அப்பனுக்குமே தண்ணி காட்டுது, உனக்கு காட்டாதா? அதுலயும் இப்பெல்லாம் ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டர் எப்ப பார்த்தாலும் கூடவே தெரியுது. அத்தை சொன்னதை நம்பி நீ இங்க வந்து உன் பையனுக்கிட்ட தொன்னாங்கி நிக்கிற. ஆனாலும் நீ ரொம்ப ஏமாளி மாம்சு. டேய் சூர்யா,